மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூந்தோட்டத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ருத்ரகங்கை இருக்கிறது. இங்குள்ள ஆபசகேஸ்வரர் ஆலயத்தில் அருளியுள்ள ஜுர விநாயகருக்கு 11 குட தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மிளகு ரசம் வைத்து அரிசி சாதத்தை நைவேத்தியம் செய்தால் நோய்கள் அகன்றுவிடுமாம். வேலூரிலிருந்து பெங்களூர் நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் சேன்பாக்கம் அமைந்துள்ளது. இங்குள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் மூலவர் லிங்க உருவில் எழுந்தருளியுள்ளார். சுற்றிலும் 10 விநாயகர்கள் லிங்க வடிவில் காணப்படுகின்றனர். கோவையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் பொள்ளாச்சி செல்லும் சாலையில் ஈச்சனாரி விநாயகர் கோவில் உள்ளது. பேரூர் கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டு வரும் வழியில் இந்த விநாயகர் இங்கே அமர்ந்து விட்டார் என்று வரலாறு உண்டு. கோவை புளியகுளம் முத்தி விநாயகர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர். ஒரே கல்லில் உருவான இப்பிள்ளையார் 19 அடி 10 அங்குல உயரமும் 10 அடி 6 அங்குல அகலமும் 190 டன் எடையும் கொண்டவர். ஸ்ரீசைலம் ஆலயத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சாலை அருகிலேயே சாட்சி கணபதி ஆலயம் உள்ளது. இங்கு மகாவிஷ்ணுவே கணபதியாக அமர்ந்து யார் யார் கைலாசம் செல்ல தகுதியானவர் என்று ஸ்ரீ சைலநாதருக்கு சாட்சி கூறுகிறார்.